ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை குடும்பத்துடன் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப பாரம்பரியமான பல காய்கறி குழம்பு தான் செய்ய போறோம். இதை பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது 21 காய்கறிகள் சேர்த்து செய்வாங்க. இன்னைக்கு நான் 15 காய்கறிகள் சேர்த்து பண்றேன். இது ஒத்தப்படையா இருக்கிற காய்கறி நீங்க எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். 5ல இருந்து 5, 7, 9 அது மாதிரி சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் 15 எடுத்திருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். பரங்கிக்காய், கல்யாண பூசணிக்காய், சொரக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், கோவக்காய், வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, பிடிக்கரணை, சக்கரவள்ளி, இது எல்லாமே நான் சேர்த்திருக்கேன். இது எப்பயுமே நாட்டு காய்கறிகளை வச்சுதான் படைப்பாங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் ரொம்பவே காய்கறிகள்லாம் நிறைய விளையும். அதை கடவுளுக்கு நன்றி சொல்ல விதமா இதை வச்சு படைப்பாங்க. படைச்சிட்டு இதை செய்வாங்க. இதுல ரொம்ப முக்கியமா இந்த பரங்கிக்காய், கருணைக்கிழங்கு, அவரைக்காய் இது சேர்த்துக்குங்க. மற்றதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த காய்கறிகளை சேர்த்து நீங்க இந்த குழம்பு வைங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா காய்கறிகளையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த குழம்பு மண் சட்டியில் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொஞ்சமா ஆயில் சேர்த்து தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்குங்க. இதுல சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டா வதங்கினதும் இதோட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் எல்லா காய்கறியில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்க தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காய்கறி சேர்த்தாலே நிறைய வந்துடும். இது எல்லாமே இப்போ எல்லா காய்கறிகளையும் இப்போ சட்டியில சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதுல என்னென்ன காய்கறி சேர்த்துக்கணும், செடியில விளையிறது, கொடியில விளையிறது, மரத்துல விளையிற காய்கறிகள், மண்ணுல விளையிற காய்கறிகள் எல்லாமே சேர்த்திருக்கும். இந்த டைம்ல தான் காய்கறிகள் நிறைய விளையும். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்ற விதமா தான் பொங்கல் படைக்கிறாங்க. ஸோ படைச்சிட்டு அந்த காய்கறி எல்லாம் இந்த குழம்பு வைப்பாங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இதோட இப்போ நான் வேக வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது 150 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். கூடவே புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்க, இந்த அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பத்தலைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. நீங்க குக்கர்ல வேக வைக்கிறீங்கன்னா 2ல இருந்து 3 விசில் விட்டாலே எல்லா காய்கறிகளுமே வெந்துடும். பாருங்க, நான் 20 நிமிஷம் கழிச்சு எடுத்திருக்கேன். குழம்பு சூப்பரா கொதிச்சு வருது. நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா நல்லா எண்ணெயில வறுத்துக்குங்க. இப்போ பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாவி பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா போயிடும். லாஸ்டா கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க குழம்புல இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சுவையான பாரம்பரியமான பலகாய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா வாசனையாவும் இருக்கு.
இந்த சீசன்ல விளைஞ்ச எல்லா காய்கறிகளையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல்.